அடுத்தது வந்துட்டு பஞ்சாப் பஞ்சாப் கிங்ஸ். ஏன் இப்போ ஒரு மாதிரி சல்க்லாம் பண்றீங்க? அட என்னடா இவன் வேற அப்படின்னு ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் ஒரு மாதிரி காமிக்கிறீங்க, என்னாச்சு? அந்த மாதிரிலாம் இல்லை. பஞ்சாப் கிங்ஸ் எனக்கு வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படின்னு ஞாபகம் வந்தது. ஸோ ஐ வாஸ் ட்ரை. நானே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், பஞ்சாப் கிங்ஸா கிங்ஸ் 11 பஞ்சாபா இவங்க மாறி மாறி இருக்கிறது அப்படின்ற மாதிரி. அண்ட் பெரிய இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா போன வருஷத்தோட டைட்டில் வின்னிங் கேப்டன் இங்கே வந்தது. அதுதான் வந்து இவங்களோட பெரிய நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரேயஸ் மூவ் பண்ணுது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இவங்களோட நான் உங்களுக்கு கேட்குறேன் ஒரு நிமிஷம். பட் என்னோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்தாங்க ஸ்ரேயஸ் ஐயரை, ஓகே. பட் ஓவரால் ஒருத்தரால கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மொத்தம் டீமையும் வந்து கோட்டை விட்டாங்களா? இல்லை ஒரு மிக்ஸ்டு பேக். அதாவது வந்து ஏர்லி ப்ரொடிக்ஷன் அப்படின்னு நான் டக்குன்னு சொல்ல போறேன் அப்படின்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஹெவி ஒரு காம்படிஷன் இருக்கலாம். பட் டைட்டில் வின்னிங் கேப்டன்லேருந்து வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் ஃபினிஷர் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இஸ் இட் அ பாசிபிலிட்டி? டெஃபினெட்லி ஒரு இருக்கு அந்த பாசிபிலிட்டி. ஏன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. இவங்க அந்த மேஜிக்கல் 2014 சீசன் கொண்டு வர முடியுமா இவங்களால அப்படின்னு. ஆனால் லைக் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், பஞ்சாப்னா என்ன தெரியுதுன்னா, என்னடா ஒரு ஆஸ்திரேலியா வாடை அடிக்குதுங்க அப்படின்னு தோணும். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் இங்கே இருக்காரு, நம்ம ஸ்க்ரீனில் நம்ம போடுறோம். ஆனால் மெயினாக இங்கே பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாம் நடத்துறது வந்து ரிக்கி பாயிண்டிங் தான். ஸோ ஃபுல்லாக அகைன் இவங்களும் வந்து ஃபுல்லாக ஸ்லேட்டை க்ளீன் பண்ணிட்டு ஸ்மார்ட்டாக 2 ரீடென்ஷன் மட்டும் பண்ணிட்டாங்க 4 கோடிக்கு. பிரப் சிம்ரனையும் நம்ம யார் அவர் சஷாங்க் சிங் பேரை வேற தப்பாக எடுத்து அப்புறம் ஒரு மேட்ச்லாம் ஜெயிக்க வச்சார் நல்லா. ஆஷுதோஷை எடுத்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணிச்சு. ஏன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஆஷுதோஷ் சர்மா. ஸோ பட் எனிவே ஆஸ்திரேலியன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து கண்டிப்பாக கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், ஜாஷ் இங்கிலீஷ் வந்து செம்ம ஃபார்மில் வந்திருக்காரு. இப்போ ரெட் ஹாட் ஃபார்மில். அவரால் தான் செமிஃபைனலே போனாங்க. அவர் அடித்த அந்த செஞ்சுரி, இங்கிலாண்டோட அடித்த செஞ்சுரி 350 சேஸ் பண்ணாங்க ரீசெண்டாக. பட் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஃபுல்லாக ஒரு ஆல் த எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். பட் அகெயின் பஞ்சாப்க்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று என்ன இருந்திருக்குன்னா, ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் கேப்டன்னு யாருமே இல்லை. பஞ்சாப்னா இவன் தாண்டா அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு யாரும் இல்லை. இப்போது ஒரு லாஸ்ட் 2-3 வருஷமாக ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. பட் எவன் கிடைக்கிறானோ நாங்கள் முதல்ல டீம் ஏதோ ஒன்று எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அவனில் ஏதோ ஒன்று கேப்டனை போட்டுக்கிறோம் அப்படின்னு. யுவராஜ் சிங்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே அவங்களுக்கு ஒரு டெலிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த டெலிஸ்மேட்டிக் லீடருக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கொடுத்தாச்சும் நம்ம வாங்கலாம், 10 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்தாது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்தது நம்ம பேசுவோம் லக்னோ ரிஷப் பந்தை பற்றியும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் டைமென்ஷனல் பேட்டர் தான் அவர். பட் ஐ திங்க் இட்ஸ் அ கேப்டன்சி டேக்ஸ். அவருக்கு கொடுத்தது ஒரு இமேஜ் அந்த டீமுக்கு ஒன்று கொண்டு வரணும், ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒன்று உருவாக்கணும் இந்த டீமுக்கு அப்படிங்கிற ஒரு முயற்சின்னு எனக்கு தோணுது. அதனால தான் அந்த அதில் இறங்கியிருக்காங்க. இல்லை ஆர்எஸ்பின்னும் வந்து அந்த மாதிரி போனார், கேப்டன் ஆனார். பட் வந்து பஞ்சாபில் வந்து இட் டிடன்ட் ஒர்க் அவுட் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங். ஸோ அதனால வந்து நான் யோசிக்கிறேன் வந்து இதரு அவங்க வந்து அந்த சென்ட்ரல் ஃபிகரா இல்லை வந்து தெர் இஸ் மோர் டு இட் தென் கேப்டனாக எடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அதுதான் எனக்கு வந்து இந்த இதில் வந்து என்னன்னா கேகேஆரில் வந்து ஒரு கேப்டனாக இருந்து ஜெயிச்சாரு அப்படின்னாலுமே வந்து நிறைய வந்து சுற்றி சப்போர்ட் சிஸ்டம் நாட் ஃப்ரம் எக்ஸர்னலும் சரி, பிளேயர்ஸ் வைஸும் சரி, லீடர்ஷிப் அந்த இது எல்லாமே இருந்தது. கண்டிப்பாக இங்கே இருக்காங்க. லைக் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு. அந்த ஃப்ரம் சப்போர்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஸ்ரேயஸ் ஐயர் தனிப்பட்ட முறையில் அவர் தான் வந்து லைக் வெதர் தெர் இஸ் ரொம்ப வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து அவர் கையில் இருக்கு. மேட்ச் வந்து லைக் லாட் மோர் டிபெண்டன்சி ஆன் ஹிம். கேகேஆரில் இந்த டிபெண்டன்சியோட அதிகமான டிபெண்டன்சி இங்கே இருக்கா அப்படின்றது தான் வந்து என்னோட கேள்வி இந்த டீம் பொறுத்த வரைக்கும். இல்லை ரிமெம்பர் டெல்லி கேபிட்டல்ஸ் ஞாபகம் இருக்கா? அதுவும் இந்த காம்பினேஷன் தான், அந்த ரிக்கி பாயிண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் காம்பினேஷன். ஸோ தெர் இஸ் அ கம்ஃபர்ட் லெவல் ஐ கெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ரிக்கி பாயிண்டிங்க்கு. அண்ட் இன்னொன்று என்ன எப்போதும் சொல்லுவாங்க, நம்ம தான் இப்போ இறங்கிடுவோம் டீமில் அண்ட் சுருட்டுவோம் இதை டக்குன்னு. பட் ஐபிஎல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேப்டன், கோச், ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் அந்த பிளேயர்ஸோட கேலிபர்ஸ் அளவுக்கு அது தேவை. ஸோ
ஐ திங்க் அதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ Yeah. வெரி டீசென்ட் டீம். பாலிங் நல்லா சாலிடா இருக்கு. ஸோ பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ ஓகே, பவுலிங்லேருந்து ஆரம்பிங்களா நீங்க? ஸோ யா பாலிங்ல நீங்க பேட்டிங் சில ஆ பேர்லாம் நீங்க பேசிட்டீங்க. ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டீங்க. ஆஸ்திரேலியன் ஸ்ட்ராங் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோர் லைக் லெட்ஸ் லுக் அட் த பவுலிங். பவுலிங்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹர்ஷ்தீப் சிங் இஸ் என்ன சொல்றது, அவர் தான் நம்ம பஞ்சாபுக்கு பும்ரா. அவரு எல்லா வெதர்லையும் ஆல் வெதர் பாலர். அவர் பவர் பிளேயாக இருக்கட்டும், மிடில் வந்து ஒரு ஓவர் டெத்தில் 2 ஓவர் கவர் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். பட் இன்னொரு ரொம்ப பெரிய அவர் அவங்க எடுத்த பிக் டிசர்வட்லி இஸ் யுஜ்வேந்திர சஹல். ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் எவர் 6 கோடிக்கு மோசம் பண்ணிட்டாங்க அவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் போன தரம் அவரை எடுத்து. பட் இந்த தரம் கரெக்டாக ப்ராப்பராக 18 கோடி போட்டு யூசி சஹல் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசி சஹல் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஐ எம் சீயிங் அ ரோல் ஃபார் குல்தீப் சென். என்னன்னு தெரில, ஹீஸ் அ 145 பாலர் அவர். ஸோ மிடில் ஓவர்ஸில் ஈ கேன் பி அ குட் என்ஃபோர்சர். அதை தவிர நியூ பாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் கேன் பி எஃபெக்டிவ். வாங்கினா செம்மடி வாங்குவார், ஆனால் எடுத்தால் 2-3 விக்கெட் எடுத்தாலும் எடுத்துருவார். அண்ட் ஆல்சோ அவர் பேட்டிங்கும் வந்து ப்ரொலாங் பண்ணுவார். ஹர்ப்ரீத் பிரார் இஸ் அனதர் ஸ்டாண்ட் அவுட் பஞ்சாப் என்ன சொல்றது அண்டர் எஸ்டிமேட்டட் பிளேயர். ஸோ ஒரு 12 ஓவர் ஆஃப் ஸ்ட்ரைக் பாலிங் இருக்குது. நீங்கள் வந்து மார்க்கோ யான்சனோட நியூ பால் எடுத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் யுஜ்வேந்திர சஹல் 12 ஓவர் ஆஃப் ஸ்ட்ரைக் பாலிங் இருக்குது. மற்ற பிளேயர்ஸும் அவ்வளோ ஈஸியாக அப்படியே அடிச்சிட முடியாது. ஸோ அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 2 ஓவர் போட்டுருவார், கிளென் மேக்ஸ்வெல் 2 ஓவர் போட்டுருவார். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாலிங்கில். அது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். என்ன எல்லா டீம் எந்த டீம் பாலிங் நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் ஐ திங்க் நம்ம அகைன் நிறையா பேசிட்டோம். பட் நேஹல் வதேராக்கு ஒரு நல்ல டெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தரம். மும்பை இந்தியன்ஸில் ஷைன் அவங்க தான் கொண்டு வந்தாங்க ஸ்கவுட் பண்ணி நல்லா. பட் அங்கே அவ்வளோ சான்ஸ் இல்லை. பட் லெஃப்ட் ஹேண்டர் இந்த மிடில் ஒரு எஃபெக்டிவாக இருப்பார் தோணுது. பட் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். டு ஃபினிஷ் இட் ஆஃப் இவங்களோட எல்லா பிளே ஆஃப் சான்சஸ் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி, ஸ்ரேயஸ் ஐயரோட மிடில் ஆர்டர் பேட்டிங் மேலே ரொம்ப டிபெண்ட் ஆகும். அண்ட் ஐ திங்க் ஹீ வில் டூ வெல். ஏன்னா அவருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா குஷன் இருக்குது. ஸ்டாய்னிஸ் அண்டு மேக்ஸ்வெல்லோட குஷன் இருக்கிறதுனாலே அவர் ஐ திங்க் ஹி மைட் டூ ரியலி வெல். நான் ஆக்சுவலி இவங்க பிளே ஆஃப் போவாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. ஓகே, நான் நம்ம ரொம்ப வந்து லைக் என்ன சொல்றது வெரி டிஃப்ரெண்ட் இது. நான் வந்து ஆல்மோஸ்ட் இல்லை, என்னோட இது வந்து பாட்டம், இஃப் நாட் பாட்டம், அட்லீஸ்ட் பாட்டம் 2ல ஃபினிஷ் பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து லைக் பிளே ஆஃப் பார்ப்போம்.